அன்னைக்கு நைட்டு தான் அதுல இருந்து நான் நைட்டு தான் போனே சொன்னாங்க. பண்றது இல்ல. நம்ம அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு புருஷன் பண்ண 2 பேரும் கூப்பிட்டு வெளியில 3 பிள்ளை கூட்டணும் ஓடி போலாம் 2 பேரும் கூப்பிட்டுருக்காங்க வந்து. அவங்க அவங்க ரொம்ப குடிச்சிட்டு வந்து கதவை தட்டிடு. 12 மணி ஆயிடுச்சு. இவர் ரொம்ப குடி போதில் இருந்தோடனே அது ஒரு பிரச்சனை, அது உனக்கு தேவையில்லை, நீ படு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டு படுத்துட்டோம். ஒரு 12 1 மணி இருக்கும், 2 பேரும் கதவை தட்டினாங்க வந்து. தட்டி இந்த மாதிரி எங்க வீட்டுக்கார் பேசணுமா, வெளில வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த லேடி கூப்பிட்டாங்க. ஆரம்பத்துலேருந்து அவங்க 2 பேருமே தான், உங்க வீட்டுக்கார் தான் அந்த லேடி கூட பேசுறாங்க, உங்க வீட்டுக்காரர் தான் சரியில்லை அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லி கொடுத்தாங்க. இப்பயும் மெசேஜ் ஏன் பண்ண மாட்டேங்கிற, மெசேஜ் பண்ணால் ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற, ஏன் செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க, செல்லு எங்கள் வீட்டுக்கார் வச்சிருக்காருங்க, நான் வச்சிடல அப்படின்னு சொன்னேன். எதாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம், உள்ளே போங்க. ராஜி, நான் வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணது நான் வீடியோ வச்சுருக்கேன்ல, ரெக்கார்டு வச்சுருக்கேன்ல, நான் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. அதோட நான் காலையில் எங்கள் வீட்டுக்காரை எழுப்பி இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்னை எப்படி சொன்ன? பயமுறுத்துறாங்க. உண்மையை சொல்லு, எப்படி சொன்னேன்ட்ட? எனக்கு கல்யாணம் பண்ணிட்டானா, வீடியோ இருக்கான், ரெக்கார்டு இருக்கான், உங்ககிட்ட காட்ட போகிறானா, நீ உங்ககிட்ட சொல்ல போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு